இன்று காலையிலிருந்து நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. ஒரு புதிய வரி முறைமை அல்லது வரி என்றத விட வரி முறைமை ஒன்ற அறிமுகப்படுத்தியிருக்காங்க அரசாங்கம். வருகின்ற அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வரி அமலுக்கு வருது. இந்த வரிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கு, இதுல என்னதான் இருக்கு அப்படின்றத தேடுற மக்களுடைய எண்ணிக்கை இன்றைய நாள் அதிகமா இருக்கு. அதாவது வெளிநாட்டில இருந்து நாங்க வாங்குற பொருட்களுக்கு அல்லது வெளிநாட்டு சேவைய செய்றவங்களுக்கு இந்த மாரி பல விஷயங்கள் குழப்பத்துல இருக்கு. பல கேள்விகள் இருக்கு. எதுக்கெல்லாம் வரிய அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யாரெல்லாம் அத நான் செலுத்த வேண்டிய நிலைக்குள்ள வரப்போறோம். இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. அதோட உலகத்தில நடந்து கொண்டிருக்கிற வர்த்தக போர், சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போரோட இலங்கையில மிகப்பெரிய அளவுல உச்சத்த தங்கத்துடைய விலை இதுவரையில் இல்லாத வரலாறு காணாத அளவுல உயர்ந்திருக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் பரபரப்பா இருக்கு இலங்கையில. இந்த விஷயங்களோட இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இலங்கையில வரி முறைமை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவரைக்கும் வரி இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்கு. உண்மையை சொல்ல போனா வரி இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வரி நம்மகிட்ட அறவிடுறாங்க. இந்த வரிக்கும் டாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற கேள்வி இன்றைய நாள்ல பெரிய அளவான குழப்பத்தோட பெரிய கேள்விகளோட சமூக வலைதளங்கள்ல கேள்விகளா பார்த்தேன். இந்த வட்டுக்கும் வரிக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது டாக்ஸ் வரி அப்படின்றது வந்து வருமானம். வருமானத்துல இருந்து வார அதாவது நமக்கு வருமானம் வருது 1,50,000க்கு மேல வருமானம் வருது, 18,00,000க்கு மேல வருமானம் வருதுன்னா அதுக்கு மேல வார ஒவ்வொரு தொகைக்கும் வந்து நாங்க வரி செலுத்தணும். வருமான வரி. வரி வந்து நாங்க எங்கேயாவது ஒருத்தர்ட்ட இருந்து பெற சேவைக்காக கூடிய வரி. அதாவது செலுத்தக்கூடிய வரி. ஒரு பொருள் வாங்கும்போது நமக்கு அந்த பொருளுக்கு ஏற்ற சேவை வரி இருக்கும். அந்த வரிய நாம செலுத்த போறோம். இந்த மாரி தான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. இப்ப அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமலாக போறது வரி. வரி ஏற்கனவே இலங்கையில பல பொருட்களுக்கு இருக்கு. இப்ப நாங்க வந்து ஒரு பால்மா வாங்குறோம்னு சொன்னா, இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு பொருள வாங்குறோம்னு சொன்னா, ஒரு ரூ. 450, ரூ. 500 இல்ல ரூ. 1000 வச்சுக்கோங்க. ஆனா நாங்க தனியா அதுக்கு வரி செலுத்துறது இல்ல. வட்டுன்னு சொல்லி நமக்கு தரமாட்டாங்க. ஆனா அந்த நாம செலுத்துற அந்த தொகைக்குள்ள அந்த வட்டும் சேர்த்து தான் இருக்கு. நமக்கு தெரியாமலே பல பொருட்களுக்கு எல்லா பொருட்களுக்குமே நாங்க வரி செலுத்துறோம். இது ஒரு பக்கம் இருக்க. இனி நேரடியாகவே தெரிஞ்சு கொண்டே நமக்கு வரிய செலுத்தக்கூடிய ஒரு நடைமுறைய அமல்படுத்துறாங்க. இதுல ஒரு பெரிய குழப்பம் ஒன்று இருக்கு. வெளிநாட்டு நபர்கள் வழங்குகின்ற சேவைகளுக்கான வரி தான் இதுல மிக முக்கியமா இருக்கு. இதெல்லாம் பெரிய ஒரு குழப்பமா இருக்கு. வெளிநாட்டு நபர் அப்படின்றது யார் அப்படின்றது. அதோட மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு தானே. இப்போ எலக்ட்ரானிக் வெப்சைட்டுகள் இருக்கு. இந்த மாதிரியான வெப்சைட்டுகள் மூலமா நாங்க பொருட்களை வாங்குறோம். உதாரணம் சொல்ல போனா eBay இருக்கு. அதோட அமேசான் இருக்கு. ஆப்பிள் ஸ்டோர்ல வாங்குறோம். பிளே ஸ்டோர்ல நாங்க பொருட்கள் வாங்குறோம். ஆப்புகளை வாங்குறோம். காசு கொடுத்து வாங்குறோம். சாஃப்ட்வேர் வாங்குறோம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நாங்க அமேசான்ல வந்து என்ன பொருளை வேணாலும் வாங்கலாம். எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறோம், போன்களுக்கு கவர் வாங்குறோம், உடுப்புகள் வாங்குறோம், எல்லாமே ஆன்லைன்ல நாங்க வாங்குறோம். இது எல்லாமே வெளிநாட்டு நிறுவனங்களால இயக்கப்படுகின்ற இணையதளங்கள். இந்த இணையதளங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு நமக்கு தெரியும் அந்த இணையதளத்தை பார்த்தா என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் இருக்கு நம்ம கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அலிபாபா இருக்கு, பே பண்ணோம், உங்களோட கார்ட்ல பே பண்ணா அது எத்தனை நாள்ல வரும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சேர்ந்துடும். இந்த தொகை இருக்கும். இது வந்து ஒரு ரூ. 1000, ரூ. 1,500, 2,000, 2,500 விலை போட்டுப்பாங்க. அந்த விலையை தான் அவங்க எடுப்பாங்க. மேலதிகமான கட்டணம் வராது. ஆனா இனிமேல் அந்த ரூ. 2,000 பொருளுக்கு வரி சேர்க்கப்படும். வரி வந்து 18% அந்த வரி வந்து இப்போ ரூ. 1000 சொல்லும்போது ரூ. 180 வரி சேர்க்கப்படும். இந்த ரூ. 180 சேர்த்ததுக்கு பிறகு அதனுடைய தொகையை முழுமையா நாங்க அந்த நிறுவனத்துக்கு கட்ட போறோம். அதாவது அலிபாபாவோ அமேசானுக்கோ நாங்க கட்ட போறோம். அங்க கட்டும்போது அவங்க அந்த காசு எடுத்து அந்த வரியை அரசாங்கத்துக்கு செலுத்த போறாங்க. இதுவரை காலமும் அவங்க அந்த நடைமுறை இல்ல. இந்த அத்தனை வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்க இலங்கையை சேர்ந்தவங்க இருக்க மாட்டாங்க. இலங்கை ரெசிடென்ஸ் இல்லவங்க. ஆனா வெளிநாட்டிலிருந்து இந்த சேவையை இலங்கையில இருக்கவங்களுக்கு வழங்குறாங்க. அதனால அந்த நிறுவனங்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு இங்க வழங்குற அத்தனை சேவைகளுக்கும் அத்தனை விற்பனை செய்யற பொருட்களுக்குமான தொகைக்கான வரியை செலுத்த போறாங்க. அவங்க இங்க வரியை செலுத்துறதுக்கான பதிவை செய்ய வேண்டும். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நடைமுறை வருகிறது என்பதுதான் இதுல இருக்க முக்கியமான விஷயமே. இதுதான் பெரிய ஒரு பரபரப்பான விஷயமாக இன்றைய நாள்ல பார்க்கப்படுது. இதுல பல இணையதளங்கள் குறிப்பா நாம பாவிக்கிற கூகுள் பே, கூகுள் ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர், அதோட நெட்ஃபிளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை, அமேசான், டராஸ், eBay, ஊபர், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் என்று சொல்லி ஏராளமான இணையதளங்கள், ஏராளமான நாம பொருட்கள் வாங்குற பக்கங்கள் இருக்கு. இப்ப வந்து ஊபர் அப்படின்னு சொன்னாங்க. ஊபர் வந்து வெளிநாட்டு நிறுவனம். இப்ப பிக்மியா இருக்கணும், அதுவும் ஒரு வெளிநாட்டு நிறுவனம். இவங்க எல்லாருமே வெளிநாட்டில இருந்து அந்த நிறுவனத்தை இயக்கி இங்க ஒரு தலைமை, அதாவது ஒரு
அலுவலகத்தை வச்சு அல்லது ஒரு நிறுவனத்தை வச்சு கொண்டு இங்கே அவங்க அந்த சேவையை வழங்குறதால நாம இதுவரை காலமும் ஒரு மீட்டருக்கு 100 ரூபா வழங்குறோம், ஒரு கிலோமீட்டருக்கு 100 ரூபா வழங்குறோம்னு சொன்னா இனி அதுக்கு வெட்டையும் சேர்த்து தான் நம்மகிட்ட எடுக்க போறாங்க. அதனால தனியா அவங்க வெட்டை நம்மகிட்ட எடுக்காட்டியும் கூட கட்டண உயர்வுகள் வர வாய்ப்பு இருக்கு. இதனால பாதிப்புகள் என்றால் அதுதான். அதாவது நாம வாங்க போற அத்தனை பொருட்களுக்கும் அந்த வட் வரி வரத்தால நாம அதிக விலை கொடுத்து பொருட்களை வாங்க போறோம். இது ஆன்லைன்ல பொருட்களை வாங்குறவங்க, இந்த மாதிரியான சேவைகளை வழங்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும். அது அதிகரிப்பு, கட்டண அதிகரிப்பா இருக்கு. மக்கள் அதை வாங்குறதுக்கான தன்மையையும் குறைத்துக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்றைய நாள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இன்று அதிகமா பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமே. குறிப்பா அந்த வெளிநாட்டு நபர் அப்படின்ற வெளிநாட்டு நபரால வழங்கப்படுகின்ற சேவைகளுக்கான வட் வரி அப்படின்றதான் ஒரு பெரிய குழப்பமா இருந்தது. இதுதான். அதாவது வெளிநாட்டுல இருந்து நெட்ஃபிளிக்ஸ் நாங்க பாக்குறோம். ஓகே, நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறோம். நெட்ஃபிளிக்ஸுக்கு மாசம் 3000 கட்டுறோம் வைங்க, படம் பார்க்கறதுக்கு நாங்க 3000 கட்டுறோம். இனி அந்த 3000 இல்ல, அதோட சேர்த்து வெட்டும் வரும். இதுதான் அந்த சேவை வழங்குனர், வெளிநாட்டு சேவை வழங்குனர். இந்த விஷயத்த பெரிய அளவா இன்றைய நாள்ல பார்த்தோம். இது பெரிய ஒரு பரபரப்பா இருக்கு. வருகின்ற நாட்கள்ல இன்னும் பல வட் வரிகள், இன்னும் பல வரி விஷயங்கள் அமலாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரைட். இதோட சேர்த்து தங்கத்தினுடைய விலை மிக 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 பெரிய அளவுல உச்சம் அடைகிற அளவுக்கு இன்றைய நாள்ல தங்கத்தினுடைய விலை இலங்கையில அதிகரிச்சிருக்கு. இதுவரை காலமும் இல்லாத அளவு தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றிலேயே இதுவரைக்கும் தங்கத்தினுடைய விலை இந்த அளவு அதிகரித்தது இல்லை அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இதுக்கு காரணம் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பெரிய அளவான வர்த்தக போர், டாலருடைய பெறுமதி பெரிய அளவா சரிஞ்சிருக்கு உலக சந்தையில. டொனால்ட் ட்ரம்புடைய வரி விதிப்புகள், இந்த மாதிரியான பல விஷயங்களால தங்கத்தினுடைய விலை பெரிய அளவா அதிகரிச்சிருக்கு. காரணம்னு சொன்னா டாலர்ல முதலீடு செஞ்சவங்க அல்லது டாலரை வாங்கி வச்சிருந்தவங்க எல்லாமே டாலருடைய மதிப்பு குறையுது, இனியும் டாலருடைய மதிப்பு குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. அதாவது எதிர்ப்பு கூறப்படுது, வருகின்ற காலங்களில் டாலருடைய பெறுமதி இன்னும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தங்கம் தான் ஒரு நிலையான அதாவது சேமிப்புக்கான ஒரு வழி அப்படின்றத கருத்துல கொண்டு தங்கத்தை அதிகமா மக்கள் வாங்குறதால இந்த தங்கத்தினுடைய விலை பாரிய அளவா உலக சந்தையில அதிகரிச்சிருக்கு. அதே போல இலங்கையிலும் இதுவரையில் இல்லாத அளவு தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. 22 கேரட் தங்கத்தினுடைய இன்றைய விலை 2,42,000. நேற்று 2,38,000 வந்திருக்கு. பாருங்க, ஒரு நாள்ல எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு பாருங்க. அதே போல 24 கேரட் தங்கத்துடைய இன்றைய நாளுக்கான விலை 2,62,000 இலங்கை ரூபாயில, நேற்று 2,59,000 தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் 3,000 4,000 அப்படின்னு சொல்லி ஒரு பவுனுக்கு தங்கத்தினுடைய விலை அதிகரிக்குது. இது 3 லட்சம் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த அளவுக்கு பெரிய அளவா போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது பெரிய அளவா இன்றைய நாள்ல பார்த்த இன்னும் ஒரு முக்கியமான செய்தி. அண்மையில உங்களுக்கு தெரியும், இலங்கையில இந்த ஆன்லைன் மூலமான அரச கட்டணங்களை செலுத்துறதுக்காக ஒரு இணைய மூலமான கட்டணம் செலுத்தும் முறை, அதாவது GOV பே, அதாவது கோ பே அப்படின்னு சொல்ற இந்த கட்டண முறையை அறிமுகப்படுத்திருந்தாங்க. இது பல அரசு திணைக்களங்களை இணைத்து அந்த கட்டணங்களை இப்ப அரசாங்கத்துக்கு நேரடியாகவே ஆன்லைன் மூலமா நாங்க செலுத்தி கொண்டிருக்கோம். அதுல ஒரு முக்கியமான விஷயத்த இப்ப இந்த கிழமையில அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதாவது மோட்டார் போக்குவரத்து, அதாவது டிராபிக் வயலேஷன் இருக்குதானே, இப்போ போக்குவரத்து விதிமுறைகளை மீறுற எல்லா சாரதிகளுக்கும் கட்டணங்களை அதாவது அந்த தண்ட பணத்தை இந்த ஆப் மூலமா அல்லது இந்த கட்டண முறைமை மூலமா கோபே மூலமா செலுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. இது நாடு முழுவதும் பல இடங்கள்ல இப்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கட்டண முறைமை இப்பொழுது பல இடங்கள்ல அமுல்படுத்தப்பட்டிருந்த நிலையிலையும் மக்கள் இதை பயன்படுத்துறது கொஞ்சம் தெரியாம இருக்கு. ஆனா பல இடங்கள்ல போக்குவரத்து போலீசார் அவங்களே இதை வைத்துக்கொண்டு அதை சொல்லிக் கொடுத்து இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதனால தபால் திணைக்களத்துக்கு மிகப்பெரிய ஒரு வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த பணம் கிட்டத்தட்ட நாம எல்லாமே 99% போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் கொண்டு கட்டுவோம். இப்ப முதல் இருந்த நடைமுறை, அதாவது அவங்க தண்டப்பண துண்டை நம்ம கிட்ட கொடுப்பாங்க, நாம கொண்டு போஸ்ட் ஆபீஸ்ல காசை கட்டுவோம், அதுக்கப்புறம் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து எடுத்துக்கொண்டு தான் லைசன்ஸை நாங்க வாங்குவோம். இதுதான் நடைமுறையா இருந்தது. சாரதிகள் செய்யற தவறுகளுக்கான தண்டப்பணம் செலுத்துற முறைமை. இது வழக்கு போட்டாலும் வழக்கு வந்தா கூட நாங்க போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம காசு கட்டுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நடைமுறையை நாங்க ஆன்லைன்ல மூலம் கட்டும்போது போஸ்ட் ஆபீஸுக்கு போற அந்த பணம் இல்லாம நேரடியா அரசாங்கத்துக்கே போகுது. இதனால போஸ்ட் ஆபீஸ்ல, அதாவது தபால் திணைக்களத்துக்கு 600 முதல் 800 மில்லியன் ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கு, வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 60 கோடி முதல் 80 கோடி வரைக்குமான வருமான இழப்பு வருஷத்துக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இழப்பை வேற எந்த வகையிலாவது சரிப்படுத்தணும் அப்படின்றத இப்ப தபால் பக்கமாக அல்லது இந்த வருமான
இழப்பின் காரணமாக இதை சீர் செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஒன்று நிறைய பேர்கிட்ட இருந்தது. எப்படி இருந்தாலும் இது அரசாங்கத்துக்கு போற காசு தானே, தபால் திணைக்களத்துல கட்டினாலும் தபால் போஸ்ட் ஆஃபீஸ்ல கட்டினாலும் கூட நாம அந்த காசு அரசாங்கத்தானே போகுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கும். இப்ப நான் சொல்லும்போது எனக்கும் அந்த குழப்பம் இருக்கு. தேடி பார்க்கும்போது இதுல இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த காசு எல்லாமே தபால் திணைக்களத்துக்கான வருமானமா தான் இருந்திருக்கு. அரசாங்கத்துக்கு போகுதோ இல்லையோ, அது தபால் திணைக்களத்துடைய வருமானத்துக்கு அதை வச்சுக்கொண்டு அவங்க தபால் திணைக்களத்தினுடைய சேவைகளை செய்திருக்காங்க இந்த தண்ட பணத்தினுடைய வருமானத்தால. இப்ப நேரடி அரசாங்கத்துக்கு போறதால இந்த பணம் வந்து தபால் திணைக்களத்துக்கு வராதால பெரிய ஒரு இழப்பு, வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதை நிவர்த்தி செய்யறதுக்கு பலதரப்பட்ட விஷயங்கள் வருங்காலத்தில் அரசாங்கம் செய்யணும். அதாவது தபால் திணைக்களத்துக்கு நேரடியாக காசு ஒதுக்கப்படணும், அதாவது பட்ஜெட்ல ஒதுக்கப்படணும் அப்படின்றதான் இப்ப இருக்கிற விஷயம். பல விஷயங்களுக்காக, பல சேவைகளுக்காக பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவாங்க. அதே மாதிரி அடுத்த போற காலத்துல தபால் திணைக்களத்தை இயக்கிறதுக்கும் கொண்டு வரப்பட வேண்டும். தபால் திணைக்களத்தால் வர வருமானம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். முத்திரை வைக்கிறது, கடிதங்களுக்கு அனுப்புறதுக்கான செலவுகள், இதெல்லாமே வந்து தபால் திணைக்களத்துக்கான வருமானம் தான். குறிப்பா ஒரு முத்திரை வந்து ஒரு ஏதாவது நாம பொருள் வாங்குறோம்னா முத்திரை செலவு வரும். இது எல்லாமே தபால் திணைக்களத்துக்கு தான வருமானம் தான். இதை தாண்டி தான் வந்த வருமானம் இந்த என்ன சொல்றது, இந்த தண்ட பணம் செலுத்துற வருமானம். ஆனா இந்த தண்ட பணம் செலுத்துற வருமானம் இல்லாம போனா தபால் திணைக்களம் நட்டத்துல இயங்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் இதுல இருக்க விஷயமே. இந்த நடைமுறை கொஞ்சம் தபால் திணைக்களத்தை வருகின்ற காலத்துல பிரச்சனைக்கு உள்ளாக்கும் அப்படின்றத இப்பவே சொல்லியிருக்காங்க. இதை நிப்பாடணும்ன்ற அவசியம் இல்லை. அது கோபே மூலமா பணம் செலுத்த நிப்பாட வேண்டிய அவசியம் இல்லை, நிப்பாடவும் கூடாது. ஆனா தபால் திணைக்களமும் அதனால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தியிருக்காங்க. இந்த விஷயமும் இன்றைய நாள்ல பார்த்த ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இன்றைய நாள்ல மன்னாருக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அதே போல யாழ்ப்பாணத்துக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தாரு. தேர்தல் பிரச்சாரங்களுக்காக மக்களை சந்திக்கிற கூட்டங்களாக இது நடந்து கொண்டிருக்கு. மன்னார்ல ஒரு விஷயத்தை இன்றைய நாள்ல சொல்லியிருக்காரு. அதாவது புத்தளம் பாதை திறக்கப்படும், புத்தளம் பாதை பொன்னடைக்கப்படும், 90 கிலோமீட்டர் தூரம் புத்தளத்துக்கும் மன்னாருக்கும் இடையிலான அந்த நேர செலவு குறைக்கப்படும். அதோடு மட்டுமில்லாமல் ராமேஸ்வரத்துக்கும் மன்னாருக்கும் இடையிலான படகு சேவை விரைவில் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படகு சேவை மன்னாருக்கு ராமேஸ்வரத்துக்கான படகு சேவை அப்படின்றது நீண்ட கால வரலாற்றை கொண்ட ஒரு படகு சேவை. 1914ஆம் ஆண்டிலிருந்து இந்த படகு சேவை 1964ஆம் ஆண்டு வரைக்கும் நடைபெற்றிருக்கு. இது வந்து வெள்ளக்காரன் காலத்துக்கு முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பழமையான படகு சேவை. அதோட 1964ஆம் ஆண்டு தனுஷ்கோடியில ஏற்பட்ட புயல் காரணமாக இது நிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்காங்கன்னா 1969 1984ஆம் ஆண்டு காலம் வரைக்கும் இது மீளவும் இயக்கப்பட்டிருக்கு. அதோட 1984ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த உள்நாட்டு போர் காரணமாக நிறுத்தப்பட்டது. இதுவரைக்கும் அது ஆரம்பிக்கப்படலை. இந்த 40 வருஷங்களுக்கு மேலாகுது. இந்த சேவையை மீள ஆரம்பிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நேற்று அதிவேக நெடுஞ்சாலையில ஒரு வெகனார் வாகனம் வந்து போய் கொண்டிருந்ததுக்கு இந்த வெகனார் வாகனத்தை ஓடினது, அதாவது டிரைவிங் சீட்ல இருந்தது யாருன்னு சொன்னா ஒரு சிறுவன். இந்த வீடியோ வந்து நேற்றைய நாள்ல சமூக வலைதளங்கள்ல பரவலா பார்க்கப்பட்ட ஒரு வீடியோவா இருந்தது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில தகப்பர் அல்லது அந்த சாரதி வந்து டிரைவிங் சீட்ல இருக்காரு. மகன், அதாவது அவருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 வயசுக்கு உள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. அவர் வந்து ஹைவேயில டிரைவிங் சீட்ல இருந்து ஸ்டேரிங்கை பிடிச்சு கொண்டு வாகனம் ஓடுற இந்த காட்சி பரவலா பெரிய அளவா பார்க்கப்பட்டது. சமூக வலைதளங்கள்ல ட்விட்டர்ல மிகப்பெரிய அளவான வைரலான ஒரு வீடியோவா மாறி இருந்தது. நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது சம்பந்தமான நடவடிக்கையோ, இது சம்பந்தமான கைதோ அல்லது இது சம்பந்தமான விசாரணையோ நடக்குதா இல்லைன்னு தெரியல. ஆனா இது தொடர்பான மேலதிகமான செய்திகளும் இதுவரைக்கும் இல்லை. ஆனா இது போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லப்படுது. இதுவரைக்கும் அவங்கள கைது செய்ததாகவோ அல்லது அது அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு இது தொடர்பாக பேசப்பட்டதாகவோ சொல்லப்படலை. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் மிக ஆபத்தான விஷயங்கள் அப்படின்றது இன்றைய செய்தி தளங்கள்லையும் செய்தி வழங்குற சமூக பக்கங்கள்லையும் பார்க்க கிடைச்சது. எனவே இந்த விஷயத்தோட இன்றைய நாளுக்கான செய்திகளை முடிக்கலாம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.